சஷ்டி விரதம் கடைசி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது நாள் எப்படி நம்ம விரதத்தை முடிக்கணும். ஸோ விரதம் முடிக்கும்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ பலன் இருக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன அப்படின்றது. அந்த உலகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இது நடக்குங்க. அப்போதான் இந்த கிரகணத்தப்போ சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமும் இந்த கோயிலில் இது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை. ஸோ வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு தான் நம்ம இந்த சஷ்டி விரதத்தை 6வது நாள் விரதம் இருக்கு இல்லைங்களா, என்ன மாதிரியான உணவுகள் எடுத்து விரதத்தை முடித்து முருகப்பெருமானை வழிபடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக பாலும் பழமும் சாப்பிட்றது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். ஸோ ஒவ்வொரு பதிவுகள்லையும் சித்தர்கள் நமக்கு சொன்ன வழிமுறைகள், வாழ்வியல் வழிமுறைகள், தினம் தினம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய லைஃப் ஸ்டைலில் என்னென்ன மாற்றங்கள், இல்லை மூலிகைகளை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சஷ்டி விரதம். ஸோ சஷ்டி விரதம் முதல் நாள், ஸோ 6 நாள் நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ முதல் நாள் என்னென்ன உணவு சாப்பிடணும், கடவுளை எப்படி வழிபடணும், அதற்கான மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்றத முதல் நாள் விரதத்தப்போ என்னென்ன ஸ்டார்ட் பண்ணணுன்றத ஒரு பதிவில் பார்த்தோம். ஸோ அதில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. இப்போது 6வது நாள், ஸோ சஷ்டி விரதம் கடைசி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6வது நாள் எப்படி நம்ம விரதத்தை முடிக்கணும். ஸோ விரதம் முடிக்கும்போது எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவ பலன் இருக்கக்கூடிய உணவு முறைகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. பொதுவாகவே ஒவ்வொரு விரத முறையும் சாதாரணமானது கிடையாது. ஸோ அண்டத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், கிரகங்களோட மாற்றம் நம்ம உடலையும் நடக்குது. அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டம் அப்படின்னு சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்டத்தில் நடக்கக்கூடிய கோள்களோட சுழற்சி, மாற்றம், ஸோ கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஈர்ப்புத்தன்மை, பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், அது எல்லாமே நம்ம உடலையும் நடக்க ஆரம்பிக்கும். நமக்குன்னு இல்லைங்க, இந்த உலகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இது நடக்குங்க. அப்போ தான் இந்த கிரகணத்தப்போ சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமும் இந்த கோயிலில் இது சிறப்பானது, இந்த நாள் இந்த விரதம், இந்த கோயிலில் இந்த உணவு, இந்த மூலிகை, ஸோ இது எல்லாமே சயின்டிஃபிக்காகவும் பார்க்கும்போதும் நிறைய நம்ம உடலுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்ம உடலோட சம்பந்தப்படுத்தி தான் சித்தர்கள், நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சஷ்டி விரதத்தோட 6வது நாள் விரதம் முடிக்கும்போது என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலான்றத சொல்லலாம். ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை, ஸோ வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு தான் நம்ம இந்த சஷ்டி விரதத்தை முடிக்கிறோம். ஸோ இன்னைக்கு தான் சூரசம்ஹாரம் நடந்தது. ஸோ திருச்செந்தூரில் நமக்கு முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் நிகழ்த்தி அந்த 6வது நாள் முடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு தான். இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நிறைய பேர் நிறைய வேண்டுதல், குறிப்பாக பிள்ளை வரம் வேண்டி, குழந்தை வரம் வேண்டி இதுக்கு விரதம் இருந்து 6வது நாள் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபடுவாங்க. ஸோ அதுதான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்கிறது. இந்த 6வது நாள் விரதம் இருக்கு இல்லைங்களா, என்ன மாதிரியான உணவுகள் எடுத்து விரதத்தை முடித்து முருகப்பெருமானை வழிபடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக பாலும் பழமும் சாப்பிட்றது, இளநீர் சாப்பிட்றது, தேனும் தினைமாவும் சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது. சரிங்க, பாலும் பழமும் அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி தரக்கூடியது. ஸோ இந்த 6 நாள் விரதத்துலேயும் இந்த பால் பழம் விரதம் நிறைய பேர் நீங்கள் கடைபிடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த பால் பழம் விரதம் அப்படின்னு சொல்கிறது நல்ல காலையிலே ஏர்லி மார்னிங் 4 மணி 4:30க்கெலாம் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் டெய்லி அப்படி தான் எந்திரிச்சிருக்கணும். இந்த 6 நாள் விரதத்தை கடைபிடிக்கணும்னா டெய்லி அப்படி தான். ஸோ எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல மலர்கள்லாம் அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை நல்லா வழிபட்டுட்டு, ஸோ விரதம் அப்படின்னு சொல்கிறத நம்ம கடைபிடிக்கணும். ஸோ பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம சாப்பிடக்கூடியது வாழை. ஸோ வாழை ரொம்ப முக்கியமானது.
அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட பழங்கள். ஸோ கொய்யா வந்து ரொம்ப சிறந்தது, மாதுளை சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி பழங்கள் அது சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பால் குடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மில்க் ஷேக் மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ராங் காம்பினேஷன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரூட்ஸில் நல்லா மில்க் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி மில்க் ஷேக் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஃப்ரூட்ஸோடு அந்த மாதிரி செய்யாதீங்க. ஸோ நீங்கள் நல்லா பழம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பால் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இளநீர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இளநீர் நீங்கள் பருகும் பொழுதும் உடலுக்கு அந்த உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரிங்க, முக்கியமான ஒரு உணவு. ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு எனர்ஜி தரக்கூடியது. ஸோ இவ்வளோ நாள் விரதம் இருந்துட்டோம். ஸோ விரதம் இருக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், ஸோ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த குற்ற உணர்ச்சி, எதுக்காக ஒன்றுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடு இருப்பாங்க. தேவையில்லாமல் ஆங்ஸைட்டி, ஃபியர் இருக்கும். ஸோ கோபம், பொறாமை, இந்த மாதிரியான எண்ணங்களும் நம்ம ஹெல்த்தை அதிகமாக பாதிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே விரதம் முடித்தோடனே மனசே தூய்மையாக ஒரு அமைதியான ஒரு நிலை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த 6 நாள் விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு அந்த பலனை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அப்போது அதுமாரி இந்த உணவும் நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளும் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிச்சிருக்கும். உடலும் மனமும் தூய்மையாக இருக்கும். அப்போ உடலுக்கு பலம் தருவதற்கு திணை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மில்லட்ஸில் இந்த ஃபாக்ஸ்டெயில் மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடிய திணை, இந்த திணையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு தேனும் திணைமாவும் உடலுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு வலிமை தரக்கூடியது, சுறுசுறுப்பை, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அப்படி இருக்கும்போது இது ரெகுலராக நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திணையை வந்து லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து, ஸோ அடுப்பில் வச்சு தண்ணீர் சேர்த்து லேசாக கிண்டிட்டு, நீங்கள் மாவு பதத்தில் அது எல்லாமே கெட்டியான பிறகு நம்ம இது கூட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, தேவைப்பட்ட 1 ஸ்பூன் நெய், குறைந்த அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் சாப்பிடலாம். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக கூட நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்காங்க, எனர்ஜி லெவலே இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாம். ஸோ விரதம் முடிக்கும்பொழுது உடலுக்கு ஒரு ஆற்றல், பலம் கிடைக்கணும்னா நமக்கு இந்த தேனும் திணைமாவும் பயன்படுது. ஸோ உணவு முறையும் விரதத்தோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் உடல் பலம் பெறும், ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இந்த சூரசம்ஹாரத்து அன்னைக்கு முருகப்பெருமான அருளோட உங்களுக்கு ஆரோக்கியமும் எல்லா நலமும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.